Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து voting. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஓட் போட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் மற்றும் பாண்டிச்சேரியில் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா ஓட் போடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்கப்பா, யாரோ ஒருத்தர் வர போறாங்கப்பா, நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்க போறாங்களா, நம்ம ஓட்டு போடலனா தான் இவங்க தூக்க போறாங்க அப்படின்ட்டு நிறைய பேரோட மென்டாலிட்டி வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஸ்டேஜ்ல பட்டப்பாயிட்டு கடைசியில வந்து அடப்போப்பா எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம் என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சிலர்லாம் வந்து போப்பா இதெல்லாம் எலெக்ஷனா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜனநாயகத்துடைய கடமை ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கிற மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய கடமை என்ன, ஒரு பொறுப்புணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மார்னிங்கே 7 o'clock நான் போயிட்டு ஓட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் எங்களுடைய பூத்தில் ஒரு 7th or 8th பர்சனே நான் தான் ஓட் போட்டதில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து க்ரௌடு அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து எங்களுக்கு போயிட்டு வர ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ரீசன்னால் வந்து ஓட் போடுற இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருடைய மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒரு சிறந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா 5 விஷயத்துக்கு ஒரு டைம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் மட்டும்தான். இந்த பர்டிகுலர் ஓட்டிங்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடமையை வந்து சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் நம்மளால சொல்லணும். ஒரு 10 minutes to 15 minutes போயிட்டு ஒரு ஓட்டர் ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டர் ஐடியோ இல்லைன்னா ஆதார் கார்டோ எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் நின்று ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesல ஓட் போட்டு வர்றது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எவ்வளோ பெரிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு போயிட்டு ஓட் போட்டு வாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எங்கள் வீட்டில் விச் மீன்ஸ் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அதுவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னோட ஒர்க் டென்ஷன், எல்லாத்துக்கும் மத்தியில் எதுவுமே கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகள் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோவும் வந்து லேட்டாக போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன். பட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் டைம் இருக்குது. இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிட்டு நீங்கள் பார்க்குற டைம்லேருந்து இந்த டேவோட ஓட்டிங் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் 3 to 4 hours இருக்கும். ஸோ தயவு செஞ்சு போயிட்டு ஓட் போட்டுவாங்க. ஸோ நிறைய பேச விரும்பலை, ஜஸ்ட் டு கிரியேட் அவேர்னஸ் டு கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா யாராவது ஒருத்தர் போயிட்டு ஓட் போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.